எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோ ஒரு மருத்துவ பயனுள்ள வீடியோவாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, விதை உள்ள உலர்ந்த கருப்பு திராட்சையை நம்ம எப்படி சாப்பிடணும், எதுக்காக சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கருப்பு திராட்சையில் எவ்வளோ மருத்துவ பலன்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே நாமும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் இப்போ இருக்கிற வாழ்க்கை முறை, சாப்பாட்டு முறைகள், ரசாயன உரங்களை தெளித்து பயிரிடப்பட்ட உணவுகளை நம்ம சமைத்து சாப்பிட்றதுனால புற்றுநோய்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் வர தொடங்கிடுச்சு. இந்த மாதிரி புற்றுநோய் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சாப்பாட்டில் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த விதை உள்ள உலர்ந்த கருப்பு திராட்சையை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த புற்றுநோய் செல்கள் வளராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது. ஆனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். விதை உள்ள கருப்பு திராட்சையை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய மருத்துவ பயன்களை சொல்லிடுறேன். இது எல்லாமே உங்களுக்கு கூகுளில் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆயுர்வேத சித்த மருத்துவர்கள் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த கருப்பு திராட்சை இந்த இரத்த கொதிப்பு உள்ளவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. இந்த இரத்த கொதிப்பு சீராகிறதுக்கு, அப்புறம் இரத்த குழாயில் அடைப்பு இருந்தால் அதை நீக்கிறதுக்கு உதவுறது. அதுக்கப்புறம் இரத்த குழாயில் இருக்கிற கொலஸ்ட்ராலை, அதாவது கொழுப்புக்களை கரைக்க உதவுது. விட்டமின் சி, விட்டமின் இ ரெண்டுமே இந்த கருப்பு திராட்சையில் இருக்கிறதுனால, விட்டமின் சி எல்லாருக்குமே தெரியும் நெல்லிக்காயில் நிறையா இருக்குது அப்படிங்கிறது. அப்போ கண் நோய் பாதிப்பு எதுவும் வராது. முடி வளர்ச்சிக்கு, சரும பாதுகாப்புக்கு எல்லாமே இந்த கருப்பு திராட்சை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மலச்சிக்கல் வராது. மலச்சிக்கல் இருந்தால் தான் உங்களுக்கு நிறைய வியாதிகள் அதை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஜீரண மண்டலம் நல்லா வேலை செய்கிறதுக்கு இந்த கருப்பு திராட்சை ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இப்போ ரொம்ப அதிகமாகவே மார்பக புற்றுநோய் நிறைய வந்துட்டுருக்கு. இந்த மார்பக புற்றுநோய் வராமல் இருக்க அந்த புற்றுநோய்க்கு உண்டான செல்களெல்லாம் அழிக்குது. கர்ப்பப்பையில் எந்த கோளாறு இருந்தாலும் இந்த திராட்சை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நிறைய உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக பிரச்சனை எது இருந்தாலும் சரியாகும். சர்க்கரை நோயாளிகளுக்கு கால் மரத்து போகிற தன்மை, கண்புரை வளர்தல் இது எல்லாத்தையுமே இந்த திராட்சை தடுக்குது. நினைவாற்றலை அதிகரிக்குது. அதனால் குழந்தைகளுக்கு நிறைய கொடுக்குறப்ப படிக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு 50 வயதுக்கு மேலே ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் அப்படிங்கிற புற்றுநோய் வருது. சிறுநீரகத்தில் வரக்கூடிய அந்த புற்றுநோய் அது வராமல் தடுக்கிறதுக்கு இந்த திராட்சை ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. சிறுநீரகம் சம்பந்தமான சிறப்பு மருத்துவமனைக்கெலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ப்ராஸ்டேட் புற்றுநோயினால் அவங்க மருத்துவ சிகிச்சை எடுக்கிறத நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் நாங்கள் போய் பார்க்கக்கூடிய எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் இதை பற்றி தெரிஞ்சுண்டு இதை நம்ம ஒரு வீடியோவாக போடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போட்டுருக்கேன். 2 பேர் இப்போ நம்ம திராட்சை சாப்பிடணும் அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது வந்து பக்குவமாக காஞ்ச திராட்சையாக பண்ணுறதுனால ரொம்ப அதிக அளவு ரசாயனம்லாம் சேர்க்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு முறை நம்ம நல்லா இதை சுத்தம் பண்ணிட்டு 2 ஸ்பூன் எடுத்தேன் இல்லையா, ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒரு ஒரு டீஸ்பூன் நான் திராட்சையை சேர்த்துக்கிறேன். பொதுவாக இதை ஊற வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. ஊற வைக்கிறப்ப நமக்கு சில சமயம் மறந்து போயிடலாம், ஊற வச்சுட்டு சாப்பிட முடியாமல். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், நல்லா சூடான வெந்நீரை அந்த திராட்சை மேலே ஒரு 1/4 லிட்ரு போடுறேன். தினமுமே ஒரு மிதமான சூட்டில் வெந்நீர் குடிக்கிறது, காத்தால எழுந்த உடனே குடிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ இந்த திராட்சை மேலே அந்த வெந்நீரை நம்ம ஊற்றுறப்ப நல்லாவே உங்களுக்கு ஓரளவு ஊறிடும். சர்க்கரை நோய் உள்ளவங்க தேன் சேர்க்காதீங்க. நார்மலாக எல்லாருமே சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிதமான சூடு வர வரைக்கும் நம்ம பொறுத்து இருந்துட்டு நல்லா அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு அந்த மாதிரி குடிச்சுட்டு இருக்கப்போ என்ன ஆகும், அந்த திராட்சை நல்லா அந்த வெந்நீரில் ஊறிடும். கடைசியாக அந்த திராட்சை முழுக்க நம்ம எடுத்து நல்லா மென்று உமிழ்நீரோடு சேர்த்து அந்த புளிப்பு சுவையும் உணர்ந்து அந்த திராட்சையை சாப்பிடணும். அதுக்குள்ளே இருக்கிற அந்த விதைகளையும் நல்லா பற்களால் மென்று அதுக்கப்புறம் தான் முழுங்கணும். விதைகளை நம்ம மென்று முழுங்காமல் அப்படியே முழுசாக நம்ம மாத்திரை முழுங்குற மாதிரி முழுங்கிட்டால் எந்த பலனுமே இருக்காது. வெறும் திராட்சையுடைய தோலை மட்டும் சாப்பிட்டா மாதிரி தான் இருக்கும். விதைகளை நல்லா பற்களால் அரைத்து முழுங்கணும். அப்போ தான் நமக்கு அதனுடைய முழு மருத்துவ பயன்களும் நமக்கு கிடைக்கும். அப்படியே முழுங்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மலம் வழியாக அப்படியே இந்த விதைகள்லாம் வெளியே வந்துடும். எந்த ஒரு பலனும் இல்லாமல் போயிடும்.
இப்போ இந்த திராட்சையை மட்டும் சாப்பிட்டா போருமா? நமக்கு புற்றுநோய் வராம இருக்குமா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பாட்ல அறுசுவையும் இருக்கிற மாரி தினமும் சாப்பிடணும். அப்புறம் சிறுதானியங்கள், அப்புறம் பாரம்பரிய அரிசிகள், அதாவது மூங்கில் அரிசி, கவுனி அரிசி, மாப்பிள சம்பா அரிசி எல்லாமே சேர்த்துக்கணும். பாரம்பரிய அரிசிய எப்படி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். தினமுமே அறுசுவையோட சாப்பிடணும் அப்படிங்கிறப்ப, அதை எப்படி நம்ம சமையல்ல சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோல போடுறேன். முதல்ல அவசியம் இந்த வீடியோ பார்த்தோனே, இனிமே நீங்க மளிகை சாமான் வாங்குனாலே, உங்க வீட்ல எத்தன குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்களோ, அதுக்கு தகுந்தா மாரி இந்த கருப்பு திராட்சைய வாங்கி வச்சுண்டு, தினமும் வெறும் வயித்துல இத வெந்நீரோட குடிக்கிறதுக்கு பழகுங்க. தினமுமே இத நம்ம எடுத்துக்கக்கூடிய நேரம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காஃபி, டீ குடிக்கிற நேரம் தான் ஆகும். அதனால நேரம் இல்லன்னு சொல்லாம, கண்டிப்பா இத நம்ம தினமும் சாப்பிட்டா எந்த நோயும் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்தா லைக்ஸ் குடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட்ஸ போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவ அவசியம் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். தேங்க் யூ வீவர்ஸ்.